அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு ஹெச்டிஎல் கொலஸ்ட்ரால். ஹெச்டிஎல்னா என்னங்க? அதாவது ஹார்ட்டுக்கும் நம்ம உடலுக்கும் நன்மை செய்யக்கூடிய ஒரு வகையான ஒரு பொருள். இது நிறைய பேர் நம்ம உணவுகள் மூலமாக வரக்கூடிய கொழுப்பு சத்துன்னு நினச்சிக்கிறோம். ஆக்சுவலாக அப்படி கிடையாதுங்க. இது நம்ம இரத்த குழாய்களில் இருக்கக்கூடிய கொழுப்புகளை அகற்றி திரும்பவும் அதை லிவருக்கு கொண்டு மெட்டபலைஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்துக்கு உதவக்கூடிய ஒரு பொருள். அப்போ எல்டிஎல்னு ஒரு கொலஸ்ட்ரால் இருக்கே, அது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, உடலுக்கு தேவையான செல்களுக்கு தேவையான கொழுப்புகளை லிவர்லேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு மற்ற இடங்களில் தேவைக்கு தகுந்த மாதிரி பயன்படக்கூடிய ஒரு வகையான ஒரு பொருள். அது எல்டிஎல். இப்போ ஹெச்டிஎல் அளவு ஒரு ரேஷியோவில் இருக்கும், எல்டிஎல் ஒரு ரேஷியோவில் இருக்கும். இப்போ ஹெச்டிஎல் அதிகப்படுத்தினா உடம்புக்கு நல்லது அப்படின்னு ஒரு தாட்டும், எல்டிஎல்லை கம்மி பண்ணுனா உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு ஒரு தாட்டும் இப்போ மருத்துவ உலகத்துலேயும் சரி, நம்ம மருத்துவ பயனாளிகள் மத்தியிலையும் சரி, அது ஒரு தாட்டாக ஓடிட்டுருக்கு. ஆக்சுவலாக இப்போ இந்த ரேஷியோவை வச்சு நம்ம பெருசாக நம்ம இப்போ ஒரு லேப் டெஸ்ட் எடுக்கிறோம், ஹெச்டிஎல் உங்களுக்கு இந்த அளவில் இருக்குது, இது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறதுனால நமக்கு இதய நோய் வர்றதுக்கான ரிஸ்க்கு கம்மியாகுதுன்னோ, அல்லது எல்டிஎல் இந்த அளவுக்கு உங்களுக்கு கம்மியாக இருக்குது, பரவாயில்லைங்க, உங்களுக்கு ஹார்ட் ரிஸ்க் கம்மி அப்படின்னு சொல்கிறதுக்கோ நம்ம ரேஷியோவை வச்சு இதை முடிவு பண்ணுற விஷயம் ஆக்சுவலாக கிடையாது. இதில் இன்னும் நிறைய நுணுக்கமான விஷயங்கள் நிறைய இருக்குது. அதாவது இப்போ டயபெட்டிக் இருக்குது, ஸ்மோக்கிங் ஹேபிட்ஸ் இருக்குது, ஹைப்பர் டென்ஷன் இருக்குது. இவங்களுக்கு இந்த ரேஷியோலாம் நார்மலாக இருந்தாலும் கூட ஹார்ட் டிசீஸ் வர்றதுக்கான ரிஸ்க் நிறைய இருக்குது. அப்போ என்ன பண்ணணுன்னா, டயபெட்டிக் ரேஞ்சை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும். அதே மாதிரி ஸ்மோக்கிங் ஹேபிட்ஸ் இருந்துச்சுன்னா அதை விட்டுடணும். ஆல்கஹால் ஹேபிட்ஸ் இருந்துச்சுனாலும் அதையும் நம்ம கட்டாயம் ஸ்டாப் பண்ணிடணும். ஹைப்பர் டென்ஷனில் கண்ட்ரோலில் வச்சுக்கணும். அப்படி இருக்கும்போது இந்த ஹெச்டிஎல் எல்டிஎல் ரேஷியோஸ் கரெக்டாக இருக்கும்போது உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகளோ ரிஸ்க்கோ இல்லாமல் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதை விட்டுட்டு நான் எல்லா பழக்கத்தையும் வச்சுப்பேன், ஆனால் எனக்கு ஹெச்டிஎல் எல்டிஎல்லை நான் ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னாக்கா எனக்கு எந்த ரிஸ்க்கும் இருக்காது அப்படின்ற ஒரு தவறான கண்ணோட்டத்துக்கு போயிடாதீங்க. ஸோ இது பேசிக்கான ஒரு விஷயம். நம்ம உடம்பை நம்ம ஆரோக்கியமாக வச்சுக்கிறதன் மூலமாக மட்டும்தான் நம்ம ஹார்ட்டோட அந்த ரிஸ்கில் இருந்து, ஹார்ட் அட்டாக்கு இல்லை ஹார்ட் டிசீஸ்க்கான ரிஸ்கில் இருந்து தப்பிக்க முடியுமே தவிர, இந்த லேப் டெஸ்ட்டை வச்சு நம்ம இதை கரெக்டாக வச்சுக்கிட்டோம், அதனால் நமக்கு ஹார்ட் டிசீஸ் வராது அப்படின்ற எண்ணத்தை நீங்கள் தயவு செஞ்சு கைவிட்டுறணும். டயபெட்டிக்கோ ஹைப்பர் டென்ஷனோ இருக்குன்னாக்கா அதை நீங்கள் கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அதே மாதிரி ஹெச்டிஎல் ரைஸ் ஆகிறதுக்கான உணவுப் பொருட்கள் அல்லது ஏதாவது மாத்திரை இருந்தால் கொடுங்க டாக்டர், சாப்பிட்டு நம்ம அதுதான் குட் கொலஸ்ட்ரால் ஆச்சே, அதை நான் ரைஸ் பண்ணண்டாக்கா நம்ம உடம்புக்கு நல்லது தானே அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு கண்டதையும் சாப்பிட்றது, அதே மாதிரி நிறைய அதுக்கான மெடிசின்ஸ் எடுத்துக்கிறது அப்படின்றதும் ஒரு சரியான விஷயம் கிடையாது. ஒரு சில உணவுகளை இப்போ நட்ஸில் கொஞ்சம் ரைஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணும், இந்த மீன் எண்ணெய், மீன் சம்மந்தப்பட்ட பொருட்கள், அந்த மாதிரியான விஷயங்கள். ஆனால் அதுலேயுமே ஒரு 2 to 3% ரைஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கே தவிர, உங்களுக்கு அதுவே ஹெச்டிஎல்லை ஃபுல்லாக ரைஸ் பண்ணும் அப்படின்னு சொல்ல முடியாது. வேறு என்ன டாக்டர் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, கீரை வகைகள் நிறைய சாப்பிடுங்க. பொன்னாங்கண்ணி கீரை, முருங்கைக்கீரை, அகத்திக்கீரை, இதெல்லாம் நல்ல உடம்புக்கு ஆரோக்கியமான உணவு. ப்ளஸ் இந்த கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஒரு அருமையான ஒரு உணவு அது. அதே மாதிரி நிறைய பழ வகைகள் டெய்லி சாப்பிடுங்க. கார்போஹைட்ரேட்டை கம்மி பண்ணுங்கள். லோ கார்ப் ஃபுட்டு தான் முக்கியமே தவிர, லோ கொலஸ்ட்ரால் ஃபுட்டை விட லோ கார்ப் ஃபுட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். காலையில் ஒன்லி ஃப்ரூட்ஸ் மட்டும் சாப்பிட்றதுக்கு பழகுங்க. அதே மாதிரி மத்தியானத்தில் எப்படியா இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் கீரை சேர்த்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஈவினிங்கில் ஏதோ சுண்டல் இல்லை தட்டைப்பயிறு இல்லை நம்ம பாசிப்பயிறு, பச்சைப்பயிறு, இந்த மாதிரியான பொருட்களில் சுண்டல் செஞ்சு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் முயற்சி பண்ணலாம். ஏன்னா இது எல்லாமே உங்களுடைய பசியை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறதன் மூலமாக அந்த கார்போஹைட்ரேட் ஃபுட்டு நீங்கள் எடுக்கிறத கொஞ்சம் குறைச்சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை இப்படி பண்ணிங்கனாவே ஓரளவுக்கு உங்கள் ஹெச்டிஎல்
ரைஸ் ஆகும். அது போக வந்து ரெகுலரான எக்ஸசைஸ், ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃபு, இது எல்லாமே வந்து உங்களுக்கு அருமையான ஒரு ஹெச்டிஎல் அந்த லெவலை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காலையில் ரெகுலராக 1/2 hour ஒரு எக்ஸசைஸ் அல்லது யோகா, ஏதாவது ஒரு உடற்பயிற்சி கட்டாயமாக இருக்கணும். அதே மாதிரி ஈவினிங் ஒரு 1/2 hour வந்து ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச எக்ஸசைஸு, யோகா, டான்ஸு, அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சதாக பார்த்து செய்யுங்க. ஏன்னா இப்போ நான் ஜிம்முக்கு தான் போகணும்னு பிடிக்காத ஒரு விஷயத்தை திணிச்சு அதை நீங்கள் செஞ்சீங்கன்னாக்கா அது வந்து ஸ்ட்ரெஸ் அதிகமாகி அதுவே உங்களுக்கு பாதிப்பு வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு எந்த எக்ஸசைஸ் பிடிக்குதோ, இப்போ ஏரோபிக் எக்ஸசைஸாக இருக்கட்டும், இல்லை யோகாவாக இருக்கட்டும், இல்லை வாக்கிங்காக இருக்கட்டும், இல்லை ஜிம்முக்கு கூட போங்க. உங்களுக்கு பிடிச்சதாக பார்த்து டெய்லி காலையில் ஒரு 1/2 hour, சாயந்தரம் ஒரு 1/2 hour செஞ்சிங்கனாவே உங்களுக்கு உடல் ஆரோக்கியமும் கிடைக்கும். இந்த மாதிரியான ஹெச்டிஎல், எல்டிஎல் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் நார்மலில் கட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இதை தவிர வேறு என்ன டாக்டர் பண்ணலான்னா, அப்போ வாரத்துக்கு ஒரு 3 நாள் சோம்பு குடிநீர் நீங்கள் சாப்பிட்லாம். சோம்பு ஒரு ஸ்பூன் போட்டு ஒரு 2 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வச்சு அதை 1 டம்ளராக சுண்ட வச்சு அதை வந்து குடிக்கலாம். அதே மாதிரி ஜீரக தண்ணி அடிக்கடி குடிச்சிக்கலாம். அது ரெகுலராகவே காலையில் ஒரு 2 லிட்டர் ஜீரக தண்ணி போட்டு வச்சிட்டிங்கன்னா பாட்டிலில் ஊற்றி வச்சுட்டு அது வந்து ஜீரக தண்ணி வந்து நீங்கள் தாகம் எடுக்கும் போதெல்லாம் ஜீரக தண்ணி குடிச்சிக்கலாம். இது போக சித்தாவில் பார்த்திங்கன்னா மருதம்பட்டை சூர்ணம் அப்படின்னு ஒரு சூர்ணம் இருக்குது. மருத மரத்துலேருந்து செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து அது. அதுவும் வந்து இந்த மாதிரி ஹார்ட் டிசீஸ்க்கும் ஒரு ஹார்ட் டானிக்காகவும் செயல்படுது. ப்ளஸ் இந்த கொலஸ்ட்ரால் லெவலை மேனேஜ் பண்ணுறதுலையும் அது வந்து ஹெல்ப் பண்ணுது. இப்போ அது மட்டுமே சாப்பிட்டு நீங்கள் வந்து உங்களை நீங்கள் சரி பண்ணிக்கலான்னாக்கா அது கஷ்டமான விஷயம். ரெகுலரான உடற்பயிற்சி, சரியான வந்து சரிவிகிதமான சாப்பாடு, ஆரோக்கியமான உணவு பழக்கம், ஆரோக்கியமான எண்ணங்கள், இதன் மூலமாக தான் வந்து நீங்கள் உங்களுடைய உடலை வந்து சரி பண்ணிக்க முடியுமே தவிர மருந்துகள்ன்றது வெறும் 10% தான். உங்கள் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இதன் மூலமாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயமே மருந்துகளினுடைய பங்கு ரொம்ப குறைவு. நம்ம மனம், உடல் இது 2ஐயும் ஆரோக்கியமாக வச்சுக்கிறதின் மூலமாக மட்டும்தான் ஒரு விஷயத்தை நம்ம சக்ஸஸ் பண்ண முடியும். நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய எந்த டிசீஸாக இருந்தாலும் சரி, அதுக்கு இது 2ம் ஒத்துழைக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய மனசையும் உடம்பையும் ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, மறுபடியும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.